ஹலோ கைஸ், இன்னைக்கு இருக்கும் அறிவியலின் வளர்ச்சி காரணமா நம்ம நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டு வரோம். இந்த சின்ன நவீன சாதனத்தின் மூலம் இந்த உலகத்துல எந்த மூலையில உள்ள யார்கிட்டயும் நம்மனால பேச முடியும் மற்றும் அவங்க இருக்கிற இடத்தையும் நேரடியா வீடியோ மூலமா பார்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்ச நிமிஷங்கள்லயே எந்த வரலாறையோ இல்ல தகவல்களையோ நம்மனால வெளியில எடுக்க முடியும். இன்னைக்கு தேதிக்கு இவ்வளவு முன்னேற்றத்தை கண்ட டெக்னாலஜி எதிர்காலத்துல இன்னும் எவ்வளவு வளர்ச்சி அடையும். கண்டிப்பா எதிர்காலத்துல வரவிருப்பது இன்னும் மேம்பட்டதாக இருக்கும். இன்றைய சமானியர்கள்னால கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கும். சில டேட்டாக்களின் அடிப்படையில விஞ்ஞானிகள் அடுத்து 1000 ஆண்டுகளுக்கு எதிர்காலத்தை கணிச்சிருக்காங்க. கடந்த காலத்திலையும் தத்துவ ஞானிகள் எதிர்காலத்தை கணிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கணிப்புல சிலது தவறாகி ஆனா கடந்த 100 ஆண்டுகளா அதுல சிலது உண்மையா இருக்கு. கடந்த காலத்தை ஒப்பிடும் போது இன்றைய தொழில்நுட்பம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு. அடுத்து 1000 ஆண்டுகள்ல பூமி எப்படி இருக்கும், அப்போ இருக்கும் மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டு அறிய இன்னைக்கு நம்ம கிட்ட சிறந்த மற்றும் மேம்பட்ட கருவிகள் இருக்கு. எதிர்காலத்தை யாருனாலையும் கணிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். சில ஆதாரங்கள் மற்றும் இன்றைய தொழில்நுட்பத்தை வச்சு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனையை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல அடுத்து 1000 ஆண்டுகள், அதாவது 3023ஆம் ஆண்டு இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போகுது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, 3023ஆம் ஆண்டுல உலக மக்களின் வீடுகள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். நம்ம வாழும் முறையிலும் வாழும் இடங்களிலும் எதிர்காலத்துல புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் குகைகள்ல வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன குடிசைகளை அமைச்சு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய வீடுகளை மரத்தால கட்ட தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து 2 அடுக்கு மாடி வீடுகளை கட்டினாங்க. இதுக்கு அப்புறம் அரண்மனைகள் மற்றும் மாளிகைகள் கட்டப்பட்டது. இன்னைக்கு பெரிய பல அடுக்கு மாடிகள் கட்டிடங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கும் கட்டிடங்களுக்கு குகை மனிதனை கூட்டிக்கிட்டு வந்தா அவரு வியந்துதான் போவாரு. அது போல எதிர்கால வீடுகளை பார்த்தா நாமும் வியந்து போவோம். 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வீடுகளும் வாழ்க்கை முறையும் ரொம்பவே மாறி இருக்கும். எதிர்காலத்துல வீடுகள் தண்ணீர்ல கட்டப்படலாம். இதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணமும் இருக்கு. அதுதான் துபாயில இருக்கும் பாம் ஐலாண்ட்ஸ். இது ஏற்கனவே கடல்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த தீவை துபாய் எப்படி கட்டினாங்கன்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அதை பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எதிர்காலத்துல நம்ம தண்ணீருக்கு அடியில ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். மனிதன் தண்ணீருக்கு அடியில ரொம்ப குளிர்ந்த இடங்கள்ல கூட வாழ முடியும். தொலைதூர கிரகத்திலும் நம்மனால வீடுகளை கட்ட முடியும். இதன் அடிப்படையில நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கும் கிரகங்களுக்கு நடுவுல நம்ம வாழும் இடங்களை அமைச்சு கொள்ள முடியும். பல நாடுகளின் அரசாங்கங்களும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் இப்போ வெவ்வேறு கிரகங்களை வாழும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு கிரகங்கள்ல தண்ணீர் மற்றும் பூமிக்கு நிகரான சூழலை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முயற்சிப்பதாக செய்திகள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு கிரகத்தை நம்மனால கண்டுபிடிக்க முடியலைனாலும் கடந்த 100-150 ஆண்டுகள்ல விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமா அடுத்த 1000 ஆண்டுகள்ல பூமியை போல ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க முடியும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அடுத்ததா ஆயுட்காலம். 18ஆம் நூற்றாண்டுல மனிதர்களின் ஆயுட்காலம் சுமார் 38 இருந்து 60க்குள்ள இருந்தது. அதாவது குழந்தை இறப்பு விகிதம் மிக குறைவாகவும் மற்றும் அன்றைய மக்கள் பல நோய்கள்னால சின்ன வயசுலயே அதிகமா இறந்து போனாங்க. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல மனிதர்களின் ஆயுட்காலம் சுமார் 70 இருந்து 80 ஆண்டுகளாக இருக்கு. இதுக்கு காரணம் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இன்றைய மேம்பட்ட மருத்துவ அறிவியல் தான். வருங்காலத்துல நானோ டெக்னாலஜி மூலம் மருத்துவம் ரொம்ப முன்னேறும்னு நம்பப்படுது. அடுத்த 1000 ஆண்டுகள்ல மனிதனின் சராசரி ஆயுட்காலம் சுமார் 150 ஆண்டுகளாக அதிகரிக்கும்னு நம்பப்படுது. அதே மாதிரி பார்வையற்றவர்களுக்கு எதிர்காலத்துல பார்வை